திருச்சிற்றம்பலம். இந்திரேஸ்வராய மெய்யன்பர்களே, இந்திர மடாலயத்தினுடைய குருமகா சன்னிதானம் ராஜேந்திர சுவாமியினுடைய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பதிவு நம்ம எதிர்க்கிற கோழைகளுக்கு பதில் சொல்கிற விதமாகத்தான் இருக்கும். நம்முடைய இளைஞர் பெருமக்கள், மல்லர் இளைஞர் பெருமக்கள், தேவேந்திரகுல வேளர் இளைஞர் பெருமக்கள், பெண்மணிகள் எல்லாம் இப்பொழுது பதிவுகளை தரவுகளோடு கொடுக்கிறார்கள். ஆதாரத்தோடு, இலக்கிய ஆதாரம், செப்புப்பட்டை ஆதாரம், கல்வெட்டு ஆதாரங்கள் என்றெல்லாம் ஆதாரங்களை தெரிவு செய்து அந்த ஆதாரங்களின் மூலமாக தங்களுடைய வாதங்களை அவர்கள் தெளிவாக வைக்கின்ற பொழுது இயல்பாகவே அது வீரமாக வரும். உண்மை எப்பொழுதுமே திமிராக தன்னை வெளிப்படுத்தும். கோழைத்தனமாக எல்லாம் நிற்காது. உண்மையை சொல்வதற்கு ஒரு தேவேந்திர குல வேளன் பயப்பட மாட்டான். அதே போன்றுதான் நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர், தம்பி செந்தில் மன்னர் போன்றவர்கள், தம்பி கரிகாலன் போன்றவர்கள், தங்கை ரேணுகா பெருமல்லத்தி போன்றவர்கள், இன்னும் இப்பொழுது பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாமே தேவேந்திர குல வேளர் சார்பாக இன்று ஊடகங்களிலே இனத்தின் வரலாற்றினை சொல்லுகிறார்கள். ஏன் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள்? இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இனத்தினுடைய பூர்வீக வரலாறு அறிந்தவர்கள் நாங்கள். இப்போ தெலுங்கர் என்று எடுத்துக்கொண்டால், தெலுங்கர்கள் அவருடைய மாநிலத்தில் அவர்கள் என்ன கேட்டகரியிலே இருக்கிறார்கள்? அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா? அவர்கள் சமுதாய அந்தஸ்து பெற்றவர்களா? அவர்கள் எந்த கேட்டகரியிலே இருக்கிறார்கள்? அவருடைய தெலுங்கு வரலாறு என்ன? அவர்கள் தெலுங்கிலே சமூக நிலை என்ன? அவங்க தெலுங்கு தேசத்திலே அவர்களுடைய மரியாதை என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள். அதை போன்றுதான் கன்னடத்துக்காரர்களையும், அதே போன்றுதான் மலையாளத்துக்காரர்களையும், அதே போன்றுதான் இப்பொழுது புதிதாக தமிழகத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற வட மாநிலங்களை சார்ந்தவருடைய சமுதாய மரியாதையை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து தெரிவு செய்து பின்னர் தான் தெளிவு பெற்று நாங்கள் ஊடகத்தை சந்திக்கின்றோம். இந்த ஊடகத்தை சந்தித்து எங்களுடைய வரலாற்றை பற்றி எங்களுடைய இளைஞர் பெருமக்கள், இளைஞர்கள் பேசுகின்ற பொழுது கெட்ட கெட்ட வார்த்தையில் பதில் சொல்லுவது, அடேங்கப்பா அது நல்ல தாய் தந்திற்கு பிறந்த குழந்தைகள் அவ்வாறெல்லாம் பேசாது, நல்ல மரபுள்ள குழந்தைகள் அவ்வாறு பேசாது. கெட்ட வார்த்தையை பேசுகிறான் என்றால் அவன் கெட்ட சாதியை சார்ந்தவனாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய ரேணுகாவை பற்றி மிக தரக்குறைவாகவெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார்கள். அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சட்டசபையிலே பெண்களுக்கு அவ்வளவு இழிவு நிலை ஏற்பட்டது தெலுங்கர்களால். பாவாடை நாடாவை அவிழ்த்து பாருன்றா சொல்ற வரலாறு உண்டு. அதே மாதிரி தான் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை சொல்லி வெளியில் வந்துவிடக் கூடாது, தமிழர்கள் உயர்ந்தவர்களாகிவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ந்துவிடக் கூடாது, தமிழர்கள் ஒப்புரவோடு வாழ்ந்துவிடக் கூடாது, தமிழர்களுக்குள்ளே பகைவரவை ஏற்படுத்த வேண்டும், தமிழன் இந்த நாட்டை ஆளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், தமிழன் நெய்க்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் சென்றுவிடக் கூடாது, தமிழன் தன்மான உணர்வோடு சமூக சமத்துவத்தோடு வாழ்ந்துவிடக் கூடாது, தமிழுடைய அரசியல் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நிலைத்துவிடக் கூடாது என்று எண்ணி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பிறமொழிக்கார நாய்களின் அடிவருடிகள் தான் என்னுடைய சகோதரிகளை, என்னுடைய சகோதரனை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்களானா, இந்த தமிழுக்கு பிறந்தவர்களானா என்று கூட நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு பகைவர்கள் வர முடியாது. என்னுடைய பதிவை பார்த்து கருத்துக்கள் பதிவிட்டிருந்தார்கள். தாத்தா, நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு பாடுபட வேண்டும் என்று. தமிழ் தேசியவாதி தான் என்னுடைய தலைவன்
பசுபதி பாண்டியனாரோடு சேர்ந்து 35 ஆண்டு காலங்கள் நான் தமிழ் தேசியவாதியாக வளம் வந்திருக்கின்றேன். இப்பொழுதும் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தான். தமிழ் தேசியம் எப்படி கிடைக்கும், எவ்வாறு கிடைக்கும்? அவரவர் வரலாறுக்கேற்ற பெயர்களும் பட்டங்களும் அவர்களுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் தமிழ் தேசியம் நிலைக்கும். ஆக எங்களை எதிர்க்க தூண்டியவன் யார்? எங்களை எதிர்ப்பவன் பின்னால் இருப்பவன் யார்? இதுவரையிலும் நாங்கள் இவ்வளவு என்ன குருமகா சன்னிதானம் 50க்கும் மேற்பட்ட பதிவுகளை போட்டிருக்கின்றேன். அந்த 50க்கும் மேற்பட்ட பதிவுகளில் தமிழ் தேசிய கருத்துக்கள் இல்லாத பதிவுகளே கிடையாது என்று சொல்லிவிடலாம். ஆனால் என்னுடைய இனத்தையும் என்னுடைய இனத்தின் எழுச்சிக்காக என்னுடைய இனத்தின் வரலாற்றினை ஆணித்தரமான ஆதாரங்களோடு பேசுகிற பொழுது கூடிக்குறியா பேசுவோம். 600 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டதை எதிர்த்து நின்று போராடுகிற ஒரு அறிவாலயத்தை எதிர்த்து ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கிற போராளிகளுக்கு என்ன திமிரும் தெனாவட்டும் நெஞ்செழுத்தமும் இருக்குமோ அத்தனை திமிரும் தெனாவட்டும் நெஞ்செழுத்தமும் என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்கு இருக்கிறது. வலிமையான ஒரு நாய் வருகிறது தெருவிலே, வலிமையான நாய். அந்த நாயை அந்த நாயினுடைய முதலாளி பிடித்து கொண்டு வருகிறார். அந்த நாய் நன்கு வளர்த்தப்பட்ட நாய், நல்ல போசாக்குகள் கொடுத்து கொழுகொழு வென்று ஒரு கன்று குட்டியை போட்டு வளர்த்திருக்கிறார் அந்த முதலாளி. வலுவாக கயிற்றினை சுற்றி தான் நடைபயிற்சி செல்கிற பொழுது நாயையும் அழைத்து செல்கிறார். ஏனென்றால் அது வீட்டுக்கு கட்டுப்பட்ட நாய். அப்படி அழைத்து செல்கிற பொழுது திருநாய்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அதை பார்த்து உழைக்கும். எங்கள் ஏரியாவுக்குள் நீ வந்து விட்டாய், விடமாட்டேன், இது என்னுடைய ஏரியா, நான் இங்கேயெல்லாம் மூத்திரம் பறித்து விட்டிருக்கேன் தெரியுமா, இந்த மூத்திரம் தான் என்னுடைய எல்லை, என்னுடைய மூத்திர நாத்தம் இருக்கிறதுக்கு நீ எப்படி வரலாம் என்று அத்தனை நாய்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த வலிமையான நாயினை எதோ பேசுங்கள், அதற்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகள் பேசுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாயினுடைய முதலாளி என்ன தெரியுமா செய்கிறார், சற்றே அவிழ்த்து விட்ட பொழுது அது 2 அடி எடுத்து பாயும் நிலைக்கு வந்ததுமே இந்த நாயெல்லாம் ஓடி ஒளிந்து விடும். அது ஒன்றுதான், வலிமையானவனை எதிர்த்து போர் செய்ய முடியாத, பேச முடியாத சிறார்கள் ஓடி போய் தொலைவில் நின்று கொண்டு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிவிட்டு சந்து பந்துக்குள் ஒளிந்து கொள்வார்கள். ஓடி போய் ஒளிந்து கொண்டு கல்லெடுத்து தெரிவார்கள். ஏனென்றால் எதிரெதிரே நின்று வாதிட முடியாதவர்கள், எதிரெதிரே நின்று ஆதாரங்களை கொடுக்க முடியாதவர்கள். முடியாது. ஒரு தம்பி, கார்த்திக் பாலான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி நம்முடைய சகோதரன் கரிகாலனோடு வாசம் செய்வதை பார்த்தேன். பரிதாபமாக இருந்தது. கரிகாலன் நிகண்டுகள் ஆதாரம், கல்வெட்டு ஆதாரம் என்றெல்லாம் அவர் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அவர் இருந்த கரிகாலன் அண்ணா, எங்களிடத்தில் இந்த ஆதாரம் இருக்கிறது, இந்த நிகண்டு இருக்கிறது, இந்த கல்வெட்டு இருக்கிறது, இந்த செப்பேடு இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியவில்லை. அது எந்த நூற்றாண்டில் அண்ணா வெளிவந்தது, அது எந்த நூற்றாண்டில் அண்ணா அது வெளிவந்தது, இதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாரே ஒழிய அறிவுஜீவியான இந்த கரிகாலனை எதிர்த்து வாத யுத்தம் செய்ய அவரால் முடியவில்லை. தமிழ் தேசியம் பேசுவதென்றால் எளிமை அல்ல சகோதரா, புரிந்துகொள். இந்த குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர், பல்லர், பன்னாடி, தேவேந்திர குல வேளாளர், மன்னர் என்ற பட்டங்களிலும் பெயர்களிலும் அழைக்கப்படுகின்ற வேளாண்குடி பெருமக்களாகிய எங்களை தவிர்த்துவிட்டு இந்த தமிழ்நாட்டில் எவனாலும் தமிழ் தேசியம் நடத்திவிட முடியாது. அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட சமுதாயம், 23 மாவட்டங்களிலும் செறிவாக வாழ்கிற சமுதாயம். எங்களை புறந்தள்ளிவிட்டு எவனும் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் பண்ணிவிட முடியாது. தமிழ் தேசியம் வேண்டும் என்றால் தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள், தேவேந்திர குல வேளாளர்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். அதற்கேற்ற ஆதாரத்தை தான் என்னுடைய ரேணுகா கொடுக்கிறார், அதற்கேற்ற ஆதாரத்தைத்தான் என்னுடைய சகோதரன் தம்பி செந்தில் மலர் கொடுக்கிறார், அதற்கேற்ற ஆதாரங்களைத்தான் தம்பி கரிகாலன் கொடுத்து கொண்டிருக்கிறார், அதற்கேற்ற ஆதாரங்களைத்தான் நந்தினி பெருமளத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். பள்ளியிலே படிக்கக்கூடிய பெண்கள் கூட இன்று களத்தில் இறங்கி போராடுகிறார்கள். ஒரு தலைமுறை இருந்தது, திராவிடம் தான் தமிழன் என்று சொல்லிக்கொண்ட ஒரு தலைமுறை இருந்தது. இன்று அதெல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டு இன்று புத்தெழுச்சியோடு நாம் தமிழர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்திலே வெளிவந்தவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள்.
என்னுடைய இனத்திற்கு உரித்த மரியாதை இல்லையா? என்னுடைய இனத்திற்கு உரித்தான மரியாதை கிடைக்காமல் எங்கே தமிழ் தேசியம் வளரப் போகிறது என்ற ஏக்கத்தில் தான் நாங்கள் இந்த 18% சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கருதுகிறோம். இந்த 18% சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றால் தான் தமிழ் தேசியம் வளரும் என்று கருதுகிறோம். பிற சமுதாயத்தோடு ஒப்பு வாழ்கின்ற பொழுது என்னுடைய வரலாற்றுக்கேற்ற வேளாண்மைக்கு சொந்தக்கார வேளாளர் என்ற பெயரை நான் கேட்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் எங்கிருந்தடா இவ்வளவு கெட்ட வார்த்தை வருகிறது உங்கள் வாயிலில்? ஒருவேளை இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவன் தான் வேளாளர்களோ? கெட்ட வார்த்தை பேசிவிட்டால் நீ பெரிய அறிவாளியா? இந்த திருநாய்களை போன்று, சூரியனை பார்த்து உழைக்கிற நாய்களை போன்று நீ கெட்ட வார்த்தை பேசுவாய் என்றெல்லாம் தெரிந்து இந்த ராகதேவேந்திர சுவாமிகள் என்னுடைய கருத்து பதிவிடுவதை நான் நிறுத்தி வைக்க மாட்டேன், திறந்தே விடுவேன். என்னென்ன கெட்ட வார்த்தை பேச முடியுமோ பேசு. ஏனென்றால் அவைகளெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியின் புகழ் மாலைகள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்று நீ கெட்ட வார்த்தை எங்கள் மக்களை நோக்கி பேச ஆரம்பித்து விட்டாயோ அன்று நீ புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆதாரங்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டாய் என்று பொருள். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை உன்னால் கொடுக்க முடியவில்லை. நீ யார் என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு கிளி என்று கிழித்து காட்டுகிறோம். உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. போங்கடா ஆரம்பிக்கிற என்ன? காவி கட்டுறதுக்கு ஒருத்தர் கேட்கிறான், காவி கட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னடா தகுதி? நீ வரவழைப்படுத்துறதா காவி? போர் மரபுள்ள ஒரு சத்திரிய சமுதாயம் தான் நாங்க. தேவேந்திரன்னா என்னன்னு தெரியுமா? போர் கடவுள் அர்த்தம், மருதனுக்கு தலைவன் அர்த்தம். தெரியுமா உனக்கு? இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? உழவனுக்கு தாண்டா போர் செய்கிற உடலமைப்பே இருக்கும். உழவனுக்கு தான் இருக்கும். உழவன்கிட்ட மட்டும்தான் உடல் வாங்க இருக்கும். சும்மா சொல்ல வள்ளுவன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். வள்ளுவன் ஏண்டா உழுதுண்டு வாழ்ந்த? உழுவி துன்பவனை அவன் வாழ்ந்தவர் என்று சொல்லவே இல்லை. நிலம் எவகட்ட வேணாலும் இருக்கலாம், பணம் எவகட்ட வேணாலும் இருக்கலாம், புத்தக பணத்தை வச்சு நீ எப்படி வேணாலும் எழுதிடலாம். ஆனா மரபுல இருந்து மாற முடியாது. உடல்வாக இவனுக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உளவியல் மருத்துவர்கள் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. அது ஒரு வைத்திய முறை. கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது உங்க ஜாதி என்னன்னு கேட்குறான். டாக்டர் கேட்குறாரு, ஏன் தெரியுமா? சில சமூகங்களுக்கு அந்த கரண்ட் ஷாக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, எபிலிட்டி அந்த உடலுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அந்த டோஸை குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கும் அந்த கரண்ட் ஷாக் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுக்கு ஒரு டோஸ் போடுவாங்க, இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும்னா அது யாருக்கு ரிலாக்ஸ் ஆகும்? வலிமையான உடல் உள்ளவனுக்கு அது ரிலாக்ஸ் ஆகும். சிலருக்கு இயல்பாகவே வலிமையான உடல் வலுவே இருக்காது. பொய் பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறவன், சம்பமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவன், மற்றவங்களெல்லாம் முழாய அரைச்சிட்டுங்கிறவன், அங்கே அவயங்களை வித்து திங்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தசை ஒன்றும் பெருசாக வலுவாக இருக்காது, சொதறதாக இருக்கும். இவனுக்கு டோஸ் கொடுத்தான்னு வை, கரண்ட் டோஸு என்ன இப்போ ஒரு தேவேந்திரன் கொடுக்கக்கூடிய டோஸ் அவனுக்கு கொடுத்துட்டான்னா 5 நாளைக்கு எழுந்திரிக்க முடியாது. ஆனால் ஒரு தேவேந்திரனுக்கு அந்த டோஸ் கொடுத்தாடுங்கன்னா அவனுக்கு தெரியும் ரேஷியோ. இதெல்லாம் சத்திரிய உடம்பு, இதெல்லாம் இந்த செல்களில், இந்த மரபு அணுக்களிலே இவர்களுக்கு வீரியம் உண்டு என்பதை உளவியலால் புரிந்து வைத்திருக்கிறான். ஒரு உழவன் ஏரை உழுகிற பொழுது அவனுடைய உடலுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். அழுத்துவான், ஏர் கலப்பையை பிடித்து நன்கு அழுத்துவான். அந்த கலப்பையில் இருந்துள்ள மழு அது 2 அடி கீழே இறங்கும், நிலத்திற்குள் 2 அடி அல்லது அதற்கு மேலும் இறங்கும். அவன் அழுத்தத்தை கொடுக்கிற அழுத்தத்தை பொறுத்து அதை 2 எருதுகள் இழுத்து செல்லும். 2 எருதுகள் இழுத்து செல்லுகிற அளவுக்கு உழவனின் உடல்வலி இருந்தது. யாருடைய உடல்வலி? பல்லர்களின் உடல்வலி. குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர், பன்னாடிமார்,
தேவேந்திரகுல வேளாளர், மல்லர் ஆகிய இவர்களுக்கு மருதநலத்திலே சங்ககால இலக்கியம் சொல்லுகிறதெல்லாம் மருதநலத்து மக்கள் இந்த பல்லர்கள் தான். இவர்களுடைய உடல் வலிமை கலப்பையை பிடித்து அழுத்தி உழுகிற பொழுது 2 எருதுகள் இவனுடைய உடல் வலிமையை இழுத்து செல்லும். ஒரு நாள் பூராவும் தொடர்ந்து இவனுடைய உடல் வலிமை நிலத்தோடு மோதிக்கொண்டே இருக்கும். எருதோடு பொருது செய்யும். எருதோடு பொருது நிற்கிற உடலடா தேவேந்திர குல வேளாளர் உடல். அப்படி அழுத்துகிற பொழுது கால் தசைகள், கை தசைகள், புஜங்களின் தசைகள், மார்பு தசைகள், அப்டம் என்று சொல்லுகிறாங்களோ அடி வயிற்று என்ன சொல்லுவீங்க, 6 பேக்ஸ், இவைகளெல்லாம் உழவனுக்கு இயல்பாய் வாழ்வியலோடு அமைந்தவை. ஆகவேதான் உழவர்களை மல்லர் என்று அழைத்தார்கள், போர் மறவர் என்று அழைத்தார்கள். போருக்குண்டான உடல் வலு பிறவியிலேயே மல்லர்களுக்கு உண்டு. ஆகவேதான் என்னுடைய இன மக்கள் சொல்கிறார்கள், ஏறும் போரும் எம் இனத்தொழில் என்று சொல்லுகிறார்கள். நிலவுடைமை சமுதாயம் தான் நாட்டை ஆண்டது. எதிரிகள் நாட்டை கைப்பற்றி கொண்டால் நிலவுடைமை போய்விடும் என்று அவன் பயந்தான். ஆகவே எதிரியை வேட்டையாடுவதற்கு உழவர்கள் போர் பயிற்சி செய்தார்கள். இராணுவம் என்றால் உழவர் இராணுவம் தான் பெரிய இராணுவம். அரசனுக்கு நம்பிக்கையான இராணுவம், அரசனை உருவாக்கிய இராணுவம், அரசனாய் அமர வைத்தது மல்லர் இனம். ஆகவேதான் இந்தியா முழுவதிலும் இருக்கிற மன்னர்களுக்கு பரம்பரையிலே மல்லர் என்ற பட்டம் இன்றும் இருக்கிறார். இந்த மல்லர் பட்டம் இங்கு மட்டுமல்ல, நேபாளத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, நேபாள மன்னர்கள் மரபிலே மல்லர் இருக்கிறார். மல்லர் மரபு, புத்தரின் மரபு மல்லரின் மரபு, மகாவீரரின் மரபு மல்லர் மரபு. இவர்களெல்லாம் யார்? மன்னர் வகையிலே வந்தவர்கள், மல்லர்கள். இந்த மன்னர் மரபுக்கு அவ்வளவு பெரிய வலிமையான உடல் உண்டு, உள்ள உறுதியும் உண்டு. ஆகவேதான் ஏறும் போரும் எம்மின தொழில் என்று சொன்னார். வல்லவன் ஆகவேதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்று சொன்னார். அவன் உழவன் உலகுக்கு உணவளிப்பவன் மட்டுமல்ல, தன் நாட்டிற்கு ஏது தீங்கு வந்து விட்டால் அவன் ஆயுதம் எடுத்து போராடுகிற வல்லமை பெற்றவன். ஆகவே அவன் வாழத் தெரிந்தவன். ஆகவே அவன் மட்டும்தான் வாழ்வன் என்று போராட்டினான் வல்லவன். ஒளிவித்து வாழ்வன் அல்ல. தாசிகளின் கையில் வேசிகளின் கையில் செல்வம் வந்துவிடும், தாசிகளுக்கு வேசிகளுக்கு நில உடைமை வந்துவிடும். ஆனால் அவர்கள் உழுது பயிர் செய்ய முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறம்பாக சாராயம் விற்கிறவன் குற்றப்பரம்பரைகள் கூட மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாகி விடுவான். அவன் உழுதுண்டு வாழ்ந்தவன் பெருமை அவன் பெற்றுவிட முடியாது. ஆகவேதான் இந்த குற்றப்பரம்பரை வகையாவிலே என்னுடைய மக்கள் வந்ததில்லை. ஆங்கிலேயின் குற்றப்பரம்பரை என்று சொன்ன அந்த வரிசையிலே தேவேந்திர குல வேளாளர் இல்லை. இனம் கண்டான் வள்ளுவன். ஆகவேதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்று சொன்னான். இவ்வளவு பெருமைகளும் கொண்ட என்னுடைய சமுதாயத்திற்கு வேளாளர் பெயர் கொடுக்க சொன்னால் இந்த வெறிநாய்கள் ஏன் இவ்வாறு உழைக்கிறது என்று தெரியவில்லை. ஏன் நாங்கள் மட்டும் கேட்கிற பொழுது இவ்வளவு, நீங்கள் எல்லாம் உங்கள் பெயர்களை மாற்றிக்கொண்ட பொழுது நாங்கள் எல்லாம் சொன்னோமா? நாங்கள் ஏதாவது இன்று வரையிலும் ஒரு சாதி தன்னுடைய சாதி பெயரை மாற்றுகின்ற பொழுது நாங்கள் பேசினோமா? இல்லை. 1974 வேளாளர் என்று எத்தனையோ பேரை வேளாண் தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் வேளாளர் என்று கருணாநிதி அவர்கள் மாற்றுகின்ற பொழுது நாங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தோமா? இல்லை. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், சிறுபான்மை இனங்கள் நீ எல்லாம் அடித்து சொல்வேன். மக்கள் தொகை சிறுபான்மை இனங்கள். இதில் தெலுங்கரெல்லாம் வேளாளர் என்று சொல்லுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கு தமிழ்நாட்டிலே. தெலுங்கர்கள், கன்னடத்துக்காரர்கள், மலையாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழர்களாக உருவாக்கியிருக்கிறார்கள். இவர்களை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கிற ஒரு நாதி இருக்கிறதா? தமிழன் வேளாளன் என்ற பெயர் கேட்டால் மட்டும் இத்தனை வெறிநாய்கள் குதறுகின்றன, ரோட்டில் நின்று கத்துகின்றன. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கள் பெண்மணிகள் ரேணுகா பெருமளத்தியாக இருக்கட்டும், நந்தினி பெருமளத்தியாக இருக்கட்டும், கரிகாலனாக இருக்கட்டும், என்னுடைய சகோதரன் செந்தில் மலராக இருக்கட்டும், இவர்களை பற்றியெல்லாம், ஏன் இந்த குருமகா சன்னிதானத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கேவலமாக பேசுவதை பற்றியெல்லாம் நாங்கள் அஞ்சிவிட மாட்டோம். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்பதை காட்டுவதுதான்.
எங்களுடைய வெற்றியை காட்டுகிறார்கள், எங்களுடைய வாதத்தின் திறனை காட்டுகிறார்கள், எங்களுடைய வாழ்வியல் ஆதாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உன்னால் எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டு கடைசியில் நீ கையெடுக்கக்கூடியது பாவாடை நாடவை அவள் துப்பார் உள்ளே தெரியும் திராவிட நாடும் திராவிட நாடும் என்று சொன்னார்லவா, அதை போன்று இருக்கிறது நீ பேசுகிற கெட்ட வார்த்தை. நீ கெட்ட வார்த்தை பேசுவது உன் தாயினுடைய உறுப்பை பற்றி பேசுகிறாய். வேறு என்ன, நீ எங்கே பிறந்தாயோ அதை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஏன் அதை மேலே உனக்கு இவ்வளவு ஒரு அக்கறை வருகிறது என்றால் நீ அதை வைத்துத்தான் பிழைக்கிறாயோ என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது. கெட்ட வார்த்தை பேசுவதால் நீ அறிவாளியாகிவிட முடியாது. காவிக்கு இலக்கணம் நீ எல்லாம் சொல்லிவிட முடியாது. ஒருவர் பதில் போட்டிருந்தார், ஒரு சகோதரர், ஒருவன் பானை போன்றிருக்கிறான், ஒருவன் பறையனை போன்றிருக்கிறான், ஒருவன் சட்டினை போன்றிருக்கிறான், இதில் யாரா ஒரிஜினல் பலன் என்று உனக்கு தெரியாது ஐயா. உனக்கு உன்னையே தெரியாது நீ யார் என்று, உனக்கு உன்னிடமே ஆதாரம் இல்லை நீ யார் என்று, நீ என மாற்றானை சொல்லுவது. உன்னை போன்ற வெறிநாய்கள் உழைக்கிற உழைப்பை பார்த்தெல்லாம் இந்த தேவேந்திர மக்கள் பயன்படுத்தி விட முடியாது. என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸுக்குள்ளே நான் பிளாக் பண்ணவே மாட்டேன். நீ எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறியோ பேசுனா நீ தோத்துட்டே இருக்கேன்னு அர்த்தம். அது எங்களுக்கு விழுகிற புகழ் மாலைகள், எங்களுடைய வாதங்களை எதிர்த்து வாதம் செய்ய முடியாத கோழைகள் அவர் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். அறிவாளிகள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அறிவாளிகள் தான் நாங்கள். எங்கள் சமுதாயம் பண்பட்ட சமுதாயம், தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவற்றை சமைத்து கொடுத்த சமுதாயம். தேவேந்திர குலங்கள் சமுதாயம் பண்பட்ட சமுதாயம். எங்களுக்கும் இந்த மண்ணுக்கும், எங்களுக்கும் இந்த மண்ணின் மரபுரிமைக்கும், எங்களுக்கும் இந்த பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்துக்கும் என்னென்ன உறவு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை போன்று அறியாமல் வாழவில்லை. எங்களுக்கு பல காலங்களாகவே இந்த பட்டங்கள் இருக்கின்றன, எங்களுக்கு பல காலங்களாகவே இந்த பட்டங்கள் இருக்கின்றன. இதை தவிர உன்னால் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன அதோட அர்த்தம்? பல காலங்களாகவே நாங்கள் பொய் பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஆனால் வரலாற்றை சொல். வயல்வெளிகளிலே பாடுகிற பாடல்கள் இலக்கியங்களுக்கு அதுதான் ஊற்றுக்கண். கம்பன் படைத்ததாக இருக்கட்டும், அல்லது வள்ளுவன் சொல்லுகிற கருத்தாக இருக்கட்டும், அல்லது இளங்கோவடிகளாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்கள் சொல்லுகிற அத்தனை கருத்துக்களுக்கும் வேறு எதுவென்றால் கிராமிய புறங்களிலே பாடுகிற பாடல்கள் வாழ்வியலை சொல்லுவார்கள். அதுதான் வேறு. படிக்காத பாமர மக்கள் பாடுகிற பாடல்கள் வாழ்வியல் பாடல்கள், அவைகளை இலக்கியம் மேம்பட சொல்லுவது இலக்கியம். ஆக நான் வேரிலிருந்து வருபவன் ராஜதேவேந்திரன், வேரிலிருந்து வருபவன். யாரு தொட்டாலும் தேரோடாது, நம்ம ஐயரு தொட்டாலும் தேரோடாது. தேரு குவத்தவன் தேவேந்திர பல தேரு வடம் தொட்ட தேரோடு. தேர்னா என்ன? நாங்க சமைத்து கொடுத்த வாழ்வியல் அது. தேர் என்றால் என்ன? நாங்கள் எங்களை ஆண்ட மன்னர்களை ஆண்டவனாக வழிபட்டு தேரில் அமர்த்தி உங்களை போன்று இந்த எதிர்காலத்தில் வருகிற மக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஊர் கூடி தேர்தலுத்தான் தேர் நகரம். அதில் ஈஸ்வரனாக ஈஸ்வரியாக நம்மை ஆண்டவர்கள் எல்லாம் அமர வைத்து, முருகனாக எங்கள் முன்னோர்களை அமர வைத்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதற்குத்தான் யாரு தொட்டாலும் தேரோடாது, நம்ம ஐயரு தொட்டாலும் தேரோடாது. தேருக்கு வந்தவன் தேவேந்திர மல்லன் தேரு வடம் தொட்ட தேரோடும். ஏதன்ன தானே தன தன்ன நன்னே தான நன்னே தன்ன தான நன்னே தன தன்ன தான நன்னே. பட்டீஸ்வரனை பாருவாரு அவ பச்ச நாயகிய கேடு கேடு. பல்லரும் பள்ளியை நாத்து நட்டது உற்சவங்கானது பாரு பாரு. இந்திராணிய கேடு கேடு அந்த தேவேந்திரனை பாருவாரு. பல்லரும் பள்ளியை நாத்து நட்டது உற்சவங்கானது பாரு பாரு. காலம் உளருது பாரு பாரு, மழை சுத்தும் உளருது பாரு பாரு. மழைக்கு மேல வெள்ளிங்கிரியா வரம் கொடுப்பான் கேடு கேடு. காலை படறது பாரு பாரு, மழை சுத்தும் படறது பாரு பாரு. மழைக்கு கீழ திருமூர்த்தி வரம் கொடுப்பான் கேளு கேளு. அதுக்குள்ள ஒரு மீனு பாரு, அந்த மீனு வாயில் ஒரு லிங்கம் பாரு. லிங்கமே அவிநாசி லிங்கமே வரம் கொடுப்பான் கேளு கேளு. லட்சுமி தாய கேளு கேளு, அந்த சரஸ்வதிய கேளு கேளு. பல்லரும் பள்ளியை நாட்டு நட்டது உற்சவங்கானது பாரு பாரு.
9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் வருகிறார். பேரூர் நாட்டை நோக்கி வருகிற பொழுது பேரூரிலே பேரூர் அம்பலத்திலே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இல்லை. தேடுகிறார். தேடி செல்லுகிற பொழுது நந்தீஸ்வரனும் கேட்கிறார். நந்தீஸ்வரன் சொல்லுகிறார், அவர்கள் பட்டீஸ்வரனும் பச்சினை உழவு தொழில் சென்றிருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று அது ஈசனின் அறிவுரையை மீறி சொல்லிவிடுகிறது. வந்து பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர்கள். வந்து பார்க்கின்ற பொழுது பல்லரும் பள்ளியராய் உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தவர் சொல்லுகிறார், ஈஸ்வரா, உன்னை பார்த்ததுமே தெரிந்து கொண்டேன், நீ பிறப்பிலேயே பலர் என்று புரிந்து கொண்டேன் என்று கையெடுத்து வணங்குகிறான். எப்பேற்பட்ட வேளாண்மையில் சொந்தக்காரர் நாங்கள். இதை கச்சியப்ப முனிவர் அன்று இருந்த ஆட்சிக்கு ஏற்றவாறு எழுதுகிறார். கச்சியப்ப முனிவரை எந்தெந்த ஆதிக்க சக்தியெல்லாம் கட்டாயப்படுத்தியிருக்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்பர் 9ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வை கச்சியப்ப முனிவர் எழுதுகிறார். கச்சியப்ப முனிவர் எழுதுகிற பொழுது தெலுங்கு சாதியின் ஆதிக்கம் இந்த நாட்டில் இருந்தது. அவ்வாறு இருந்தும் இந்த வரலாற்றை மறைக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. நீங்க உழவு பாட்டிலே சொல்லுவாங்க, ஆண்டி பரதேசி அனைவருக்கு மன்னமிட்டு அரச மன்னன் தேவேந்திரன் வெள்ளானை மீதேறி வீதி வடிவாரான் என்று எஞ்சோட்டு பெண்டுகளை இளவாளம் தண்டுகளை எடுங்கம்மா குரலோசி என்று பாடுவார்கள். ஆண்டி பரதேசி அனைவருக்கும் அன்னமிட்டு என்றால், ஆண்டி என்றால் மடாலயங்கள் என்று பொருள். மடாலயங்களுக்கு அன்னமிடுகிறான் தேவேந்திரன். மடாலயங்களுக்கு அவனுடைய தெய்வ காரியங்கள் செய்ய வேண்டும், சமய காரியங்கள் அவன் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்றால் வயிற்று பசி ஆற வேண்டும். அது பௌத்த மடாலயமாக இருக்கலாம், சமண மடாலயமாக இருக்கலாம், சைவ மடாலயமாக இருக்கலாம், அல்லது வைணவ மடாலயமாக இருக்கலாம். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. தெய்வ காரியத்தை செய்கிறவனுக்கு நெல்லை கொடு, அவன் பசியாரட்டும் என்று சொன்னவன் தேவேந்திரன். இங்கு பரதேசி என்று அவர் குறிப்பிடுவது யாரை என்றால், பிற தேசத்துக்காரர்களுக்கு நெல்லை ஏற்றுமதி செய்தான் தேவேந்திரன் என்று வரலாறு சொல்லுகிறார். இதெல்லாம் வேர், இதெல்லாம் இலக்கிய வேர்கள். நான் சொல்லுவது இதிலிருந்து இது இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டான், அல்லது வெளிநாடுகளுக்கெல்லாம் நெல்லின் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான் தேவேந்திரன் என்பது அதன் பொருள். அந்த மண்ணின் மைந்தர்கள் இன்று வரையிலும் அந்த கடவுளை தேவேந்திரனாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருதத்து கடவுள். ஆண்டி பரதேசி அனைவருக்கும் மன்னமிட்டு அரச மன்னன் தேவேந்திரன். அரச மன்னன் தேவேந்திரன் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் யார் என்றால் உணவு வழங்குகிற தேவேந்திரன். ஆகவேதான் தேவேந்திரனை போர்க்கடவுள் என்று சொன்னார்கள். ஆகவேதான் உழவர்களை போர் உழவர்கள் என்று சொன்னார்கள். மல்யுத்தத்துக்கு பொருத்தமானவர்கள் போர் மரபர்கள் என்று சொன்னார்கள் உழவர்களை. உடல்வாள். இத்தனை வரலாறு எங்களுக்கு உண்டு. எங்களை ஏசி விட்டால் நீ உயர்ந்த சாதிக்காரன் ஆகி விடுவாயா, எங்களை ஏசி விட்டால் நீ வேளாண் ஆகி விடுவாயா. வேளாளன் என்றால் எங்களை போன்று உண்மை பேசுவனாக இருக்க வேண்டும். வள்ளுவன் போற்றினான் அல்லவா, உழுதுண்டு வாழ்ந்தானே வாழ்வான். அன்று உழுதவன் நாங்கள் மட்டும்தான். வேறு எவனாக இருந்தாலும் இதிலிருந்து வெளியில் சென்றவனாக இருப்பான். பொய் பேச தெரிந்தவன் அவனுக்கு ஏற்ற தொழிலை செய்வான். ஆகவே அவன் உழவனாக வர முடிவதில்லை. திரும்பி அவன் தொழிலுக்கு வர முடியாது. குரங்கு எவ்வாறு தன்னுடைய குட்டி தன்னுடைய பிடியை விட்டு கீழே விழுந்து விட்டதோ, அன்று முதல் அந்த குட்டி சுதந்திரமாக நடமாடிவிடும். தாய் குரங்கு அதை விட்டுவிடும். அது ஒன்றுதான் இந்த தாய் தமிழர் இனம் தன்னுடைய மரபு மீறி வாழ்க்கை துவங்கி எவனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. உழவர் தொழிலை விட்டு, உண்மை தொழிலை விட்டு, பொய் பேசாத தொழிலை விட்டு, இயற்கையோடு இயற்கையாய் எய்ந்து வாழ்கிற இந்த தொழிலை விட்டு விட்டு வணிகனாக சென்றவன் வணிகனாக மாறுகிறான். தச்சனாக சென்றவன் தச்சனாக இருக்கிறான். அது கல்தச்சன், மரத்தச்சன், பொற்கொல்லன் என்றெல்லாம் மாறி சென்று விடுவார்கள். அவர்கள் மீண்டும் இவரோடு இணைவதற்கான சூழல் இல்லை. ஏனென்றால் எல்லாம் பொய் இருக்கிறார். எல்லாம் பொய் இருக்கிறார். தேவேந்திரகுல வேளாண் வீடுகளிலே பசு இருக்கும். அது வீட்டுக்கான பசுவாக இருக்கும். வீட்டுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டும் என்கிற
பால் தயிர் மோருக்கான பசுக்களை வளர்ப்பார்கள். ஆனால் எருதுகள் இருக்கும், உழவு தொழிலுக்கான எருதுகள். ஆனால் இவர்கள் பால் தயிர் மோரினை வணிகம் செய்வதில்லை. வணிகம் செய்பவர்கள் கோளாறுகளாக இடர்களாக மாறிவிடுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்று யாரெல்லாம் தன்னை வேளாளர் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் அது களப்பற்ற வேளாளர்னா கலப்பு வேளாளர் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறார் திருநெல்வேலியிலே. அங்கு கோட்டை வேளாளர் என்ற ஒரு சமுதாயம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோட்டை வேளாளர்கள் அவர்கள் வேளாளர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வேளாளர்கள் எல்லாம் எல்லா வேளாளர்களும் நாங்கள் இருக்கிறோம். போலி வேளாளர்களை மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போலித்தனமான வேளாளர்கள். இந்த கோட்டை வேளாளர்கள் அவருடைய பாரம்பரியத்தை நான் மதிக்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய சகோதரன், கணவன், தந்தை இவர்களைத்தான் பார்க்க முடியும், பிற ஆண்களை பார்க்க முடியாது, பிற ஆண்களை பார்க்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டோடு அந்த கோட்டை வேளாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற கோட்டைக்குள் எளிமையாக பெண்கள் செல்லலாமான ஆண்கள் சென்றுவிட முடியாது. ஒரு மரபு. இப்படி ஒரு மரபு வேளாளர் என்ற பெயரிலே இருக்கிறோம். இன்று ஸ்ரீகுண்டம் பகுதியிலே, திருநெல்வேலி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் வளம் வந்தவர்கள். ஒரு நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தார், நீங்கள் தமிழகம் முழுவதும் வளம் வர வேண்டும். யார் வளம் வரவில்லை? 40 ஆண்டு காலங்களில் இதுதான் வேலையே. நாங்கள் வந்த வளம்புறம் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற வகையிலே எமது மக்களை ஜனநாயகம் நெறிப்படுத்துவதற்காக, ஜனநாயக பண்பட்டவர்களாக மாற்றுவதற்காக, ஜனநாயக அரசியலை கற்றுக் கொடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் 35 ஆண்டுகளுக்கு மேல், இது 45வது ஆண்டு, இன்றும் எங்களுடைய சமூக பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போர் மரபு கொண்ட ஒரு சத்திரிய கடவுளை முதன்மை கடவுளாக வைத்து மடாலயம் நடத்துகின்ற குருமகா சன்னிதானம் பிச்சைக்காரன் அல்ல, கோடீஸ்வரன். நான் கோடீஸ்வரன் உடனே பிச்சை எடுத்து வாழ்பவன் அல்ல. காவி கட்டுவதெல்லாம் எவன் என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம், ஆகவே அவனை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் காவி கிழக்கணம் என்றால் அவன் காவி கட்டவே தகுதி கட்டவன் என்று பொருள். ஆன்மீகம் என்பதும் அப்படித்தான். இந்த ஆன்மீகத்தை நிலைநாட்டுவதற்கு ஆயுதமேந்தி போராட வேண்டிய கட்டாயம் வந்தால் நிச்சயமாக குருமகா சன்னிதானம் தன்னுடைய ஆயுதமேந்தி போராடுவதற்கும் தயங்காது. எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் நிர்ணயிப்போம். ஒரு போர் மரபு கொண்ட மடாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை நாங்கள் வகுப்போம். எங்களுக்கு எவனும் முன்மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட மடாலயங்களும் இங்கு கிடையாது. எங்களுடைய மடாலயத்தில் எது இலக்கணம், எங்களுடைய ஆன்மீகத்திற்கு எது இலக்கணம், என்னுடைய தேவேந்திர கடவுளுக்கு இந்திரலிங்கேஸ்வரனுக்கு எது இலக்கணம் என்று எங்களுக்கு தெரியும். உண்மை போன்றவரெல்லாம் அறிவு சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் முட்டாள்கள். ஆய்வாளர்கள், அறிவாளர்கள், பண்புள்ளவர்கள், பண்பட்டவர்கள். எங்களுடைய உண்மைகள் வெளிவருகிற பொழுது பீரங்கியில் இருந்து குண்டு வெளியில் வருவதை போன்றுதான் இருக்கும். அது உன்னை சுடும். ஏனென்றால் உன்னால் தாங்க முடியாது. அப்படி தாங்க முடியாமல் விரிநாய் உழைப்பதை போன்று உழைப்பது, சிறுபிள்ளை கல்லெடுத்து எறிவதை போன்று எட்டான் என்று கெட்ட வார்த்தையில் பேசிக்கொண்டு ஓடி ஒளிவது, இது போன்ற காரியங்களை நீ செய்வது எம்முடைய இளைஞர் பெருமக்கள் பெறுகிற மாடை. எங்களுடைய இளைஞர் பெருமக்கள் இவ்வாறு பேசுவதை நான் வரவேற்கிறேன். என்னுடைய இளைஞர் பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய அறிவாயுதம் கொண்டு உங்களுடைய யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். இந்த உழைத்துக் கொண்டிருக்கிற நாய்கள் எல்லாம் ஓடுவர் உலகத்தின் எல்லைக்கே ஓடிவிடுவர் என கூறிக்கொண்டு, கோனுடைய மன்னர்தம் மரபை போற்றி, கோனுடைய மன்னர்தம் மாண்பை போற்றி, குடையுடைய மன்னர்தம் படையை போற்றி, மும்மாலை இணைந்த முன்னோர் போற்றி, மூவேந்தர் வழிவந்த இந்திர மரபை போற்றி, இந்திர விழா கண்ட இனமே போற்றி போற்றி என போற்றி என் உரைக்கு திறனிலே நன்றி வணக்கம். ஜெய் தேவேந்திரா.